தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/6/2024 வியாழக்கிழமை, சதயம் நட்சத்திரம், மதியம் 2 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு சஷ்டி விரதம். சண்முகநாத பெருமானை வழிபட்டால் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். குமரக்கடவுளை வழிபட்டால் குறைகளெல்லாம் நீங்கும். கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நான் படித்த காலத்தில் நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு இருந்துச்சு. அதில் உலக நீதினு ஒரு பாடல் சொன்னாங்க. அற்புதமான பாடல். அந்த பாடலில் நிறைய வரிகள் இருக்கும். அதில் ஒரு சில வரிகள் அப்படி எப்போவுமே எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய வரிகளாக இருக்கும். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். கண்ணதாசன் எழுதுறாருல, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு. அப்படி போனோம்னா என்ன ஆகும்? வாழ்க்கையே திசை மாறி போயிடும். ஆகையினாலே மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம். கோபம் கொண்டா அப்படின்னா அல்லல் வந்துருமா. அதனால கோபத்தை சினத்தை தவிர்த்தாத்தான் பணத்தை பெற முடியுமா. சினம் மிகுந்தார் வாசல் வழி மிதிக்க வேண்டாம். சினம் ரொம்ப கோபம் கொள்றவங்க இருக்காங்களே, அந்த கோபக்காரவங்களோட வீட்டு வாசல் படியில் கூட ஏறக்கூடாதான். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், வார்த்தை சொல்வார் வாய் பார்த்து தெரிய வேண்டாம். அதற்கு அடுத்தது அருமையான வாசகம். மூத்தோர் சொல் வார்த்தை தன்னை மறக்க வேண்டாம், முன்கோபக்காரருடன் இணங்க வேண்டாம்னு ஒரு வரி. மூத்தோர் சொல் வார்த்தைங்கிறதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இணைக்கும்னு. இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் நீங்கள் விலைக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற போது கரிப்பு சுவையாக இருக்கும். அப்புறம் தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் முழுவதும் இனிக்கும். முன்னால் கைக்கும் பின்னால் அது இனிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மூத்தோர் சொல் கேட்குற போது உங்களுக்கு கசப்பாக தெரியும். ஆனால் அதன்படி வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கன்னா வாழ்க்கையே இனிமையாக வந்துடுமா. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு அற்புதமான பழமொழி. இந்த இதயம் திட்ட பழமொழிகள்னு தினத்தந்தி சார்பாக என்னுடைய 300 பழமொழிகளை வெளியிட்டார்கள். புத்தகமாக ஆக்கி வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள். நல்ல விற்பனையானது. அந்த புத்தகத்தில் கடைசி பழமொழியாக இந்த பழமொழியை சொல்லியிருக்கேன். 300 பழமொழிகளுக்கு விளக்கம். 300வது பழமொழியாக இந்த பழமொழி, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இணைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல உலக நீதி போன்ற வாக்கியங்களை நாம் இல்லத்திலே விழாக்கள் நடக்கிற பொழுது அதில் அச்சிட்டு கொடுக்கலாம். நல்ல நிகழ்வுகளிலேயெல்லாம் அதை எடுத்து சொல்லலாம். இதை போல நாமும் வாழ்க்கையிலே ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கையும் நமக்கு வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். இன்று நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பணப்பொறுப்பு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு கிடைக்கலாம். இடம் வாங்குவது பற்றியும் சிந்தனை மேலோங்கும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே குரு, லாபாதிபதி குரு இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உறவினர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே நேரம் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சிகள் அகலும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகுவீர்கள். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வெளிப்படைச்சோடு நீங்கள் செயல்பட்டால் கூட தடைகளும் தாமதங்களும் வருகின்ற இந்த நாளில் குரு வழிபாடும் உங்களுக்கு தேவை. குமரக்கடவுள் வழிபாடும் உங்களுக்கு தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம் என்றாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகளும் உண்டு. குரு 10ல் இருப்பதால் பதவியில் மாற்றம் உண்டு. திடீரென உத்தியோகத்திலே இலாகா மாற்றங்கள் கூட வரலாம். எச்சரிக்கை தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடியன்மை என்பதற்கு ஏற்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடல் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாவதில் ஒரு சில தடைகள் இருக்கலாம். இருப்பினும் பரிகாரங்கள் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு வியாழக்கிழமை. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை வழிபடுவது நல்லது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். அயல்நாட்டிலிருந்து கூட உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீர்கள். 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். உத்தியோகத்திலே திடீரென மாற்றங்களோ அல்லது உயர்வுகளோ வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 7லே சுக்கிரன் இருக்கின்றார். இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, 2லே சனி. திரண்ட செல்வம் வரும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிபிறக்கும். மறுத்து பேசியவர்கள் மனம் மாறுவார்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்திலே சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் உருவாவதற்கான வழியை நண்பர்களும் காட்டுவார்கள், உறவினர்களும் காட்டுவார்கள். 2ல் சனி இருக்கின்ற பொழுது குடும்பச்சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பல நண்பர்கள் உங்களுக்கு இன்று புதிதாக அறிமுகமாவார்கள். அயல்நாட்டிலிருந்தும் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். அதே நேரத்தில் 2ல் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். பழைய கடனை கொடுக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இன்று மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதக்கப் போகிறீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன். பிள்ளைகளுக்கு அரசு வேலைகள் கிடைத்து அதன் மூலம் வருமானம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். பொன்பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் நாள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடலாம். சுபகாரிய பேச்சுக்களும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். 2லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே பொருளாதார பிரச்சனை அகலும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். கையில் கூட கணிசமான தொகை கைகளிலே புரளுகின்ற விதத்திலே தொழிலும் உத்தியோகமும் உங்களுக்கு இன்றைக்கு சிறப்பாகவே இருக்கிறது. இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.